ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஓகே, லாஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த பார்க்ஷெல்லோட ஷெட்டில் இருக்க இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து ஆட்டை போகிறாக்கு இவனுங்க 4 பேர் வந்துட்டு சேர்ந்து பக்காவாக வந்து பிளான் பண்ணி ஜெனரல் கிம்மை வந்துட்டு அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு எப்படியோ அதை வந்து ஆட்டையை வந்து போட்டுட்டானுங்க. அதோட பிரின்ஸ் வந்துட்டு தான் தான் கிங் அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக டாக்பர்ட்டை வந்து சொல்லலைன்னா கூட அவள் தான் வந்துட்டு கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுக்கு வந்து அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த எபிசோடோட லாஸ்ட்டில் ஆரோ வந்துட்டு இந்த குயின் வந்துட்டு பேலஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து உன்னை வான்ஹூ ஆக்க போகிறேன் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட வந்து லாஸ்ட் எபிசோட் வந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி, நான் உங்கள் அக்னி. இப்போ குயின் வந்து ஆரோ கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆரோ வந்து சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் இந்த ஜுவலர்ஸ்னால் வந்துட்டு மாறி மாறி வந்து கொண்டுக்கிட்டாங்க அப்படிங்கமா சொல்ல. அதுக்கு குயின் வந்து சிரிச்சுட்டு, நான் தான் வந்து அவங்களையே வந்து கொன்னேன். அவங்க வந்து ராயல் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப வந்து தடையாக இருந்தாங்க. நீயும் வந்துட்டு அதே மாதிரி என்னோடய வழியில் வந்து தடையாக இருந்தேன் அப்படின்னா உன்னையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து கொன்றுவேன். உன்னை வச்சு தான் வந்துட்டு அவரங்க நான் என் கைக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டாக்பர்ட் வந்துட்டு அவனோட ரியல் அப்பா வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி ஆரோ வந்து பேலஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவளை வந்து வான்ஹூ ஆக்க போகிறேன் அப்படிங்கமான்னு சொல்கிறாங்க. வான்ஹூ அப்படின்னா வந்துட்டு என்ன, நான் வந்துட்டு அவளை அதுலேருந்து வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கமா வந்து கேட்க, அப்போ தான் வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, குயின் வந்துட்டு வான்ஹூவை வந்து யூஸ் பண்ணி அவரங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களே வந்து கொன்றுவாங்க. ராயல் ஃபேமிலி வந்து டேஞ்சராக இருக்க சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு வான்ஹூவை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களே வந்துட்டு வான்ஹூவில் இருக்க எல்லாரையும் வந்துட்டு கொன்றுவாங்க. அதே நிலமை தான் வந்துட்டு இவளுக்கும் வந்து வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கமான்னு சொல்லி இவனுக்கு வந்து அப்படியே பயங்கர கோவம் வந்தது. அதுக்கு தான் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், அவளை வந்து எப்படி காப்பாற்றணும்னு உங்ககிட்ட வந்து கேட்குறேன் அப்படிங்கமா சொல்ல. அப்போ டாக்போர்டோட அப்பா வந்து சொல்கிறாரு, நீ வந்து பேசாமல் கிங் ஆகிறையா அப்படிங்கமா வந்து கேட்க. எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கமா வந்து கேட்க. ஆமாம், ஒருவேளை வந்து நீ கிங் ஆகிட்டா அப்படின்னா உன்னோட சிஸ்டர் நினச்சி வந்து நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதோட வந்து நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு மாறும். நீ வந்துட்டு உன்னோட ஃப்ரெண்டை வந்து இழந்த மாதிரி வந்துட்டு வேறு யாரையும் வந்து இழக்க வேண்டியது வந்துட்டு இல்லை. நீ வந்து ஒரிஜினல் கிங் ஆகிறையா அப்படிங்கமா வந்து கேட்குறாரு. இவன் வந்து பயங்கர ஷாக் ஆகிடுது. அப்புறம் வந்து இவன் என்ன கேட்குறான், ஆமாம் இதெல்லாம் வந்து சொல்கிறீங்களே நீங்கள் யார் அப்படிங்கமா வந்து கேட்க. அதுக்கு அவர் வந்துட்டு உன்னோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஆள் அப்படிங்கமா வந்து சொல்ல. இவன் வந்துட்டு அப்பாவா, அவர் யார், எங்கே இருக்காரு அப்படிங்கமா வந்து கேட்க. அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்துட்டு ஒரு வேளை சன்பு அப்படின்னா வந்துட்டு மாஸ்டர் ஆஞ்சி தான் வந்துட்டு உன்னோட அப்பா. ஒரு வேளை வந்து நீ பிரின்ஸ் சாம் அப்படின்னா வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த கிங் தான் வந்துட்டு உன்னோட அப்பா. ஒரு வேளை வந்து நீ சாதாரண மக்களில் ஒருத்தனாக இருக்கிற டாக்பர்ட் அப்படின்னா வந்துட்டு நான் தான் வந்துட்டு உன்னோட அப்பா அப்படிங்கமா சொல்ல. இவனுக்கு வந்து பயங்கர ஷாக்கு. இப்போ மறுபடியும் வந்துட்டு இந்த குயின் வந்துட்டு அந்த பாஸ்ட்டை வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு லாஸ்ட் எபிசோடில் வந்துட்டு அந்த லேடி வந்து குயின் அட்டாக் பண்ணுறதோட தான் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த எபிசோடில் வந்து காட்டாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ தான் இந்த லேடி வந்து தெளிவாக காட்டாங்க. அவங்க வந்து கன்சீவாக வந்து இருந்திருப்பாங்க. அவங்க குயின்ட்ட வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, தயவுசெய்து வந்துட்டு என்னோட குழந்தைக்காகவாவது வந்து என்னை விட்டுருங்க. இவனும் வந்துட்டு உங்களோட பரம்பரையை வந்து சார்ந்தவன் தானே, உங்களோட அண்ணனோட பையன் தானே. நான் வந்துட்டு இந்த ஊரையே வந்து விட்டுட்டு வேற எங்கேயாவது வந்து போயிடுறேன். இவனுக்கு வந்து இவன் யாருன்னே வந்து தெரியாத மாதிரி நான் வந்து வளர்த்துக்கிறேன். தயவுசெய்து வந்து என்னை விட்டுருங்க அப்படிங்கமா வந்து கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் வந்து குயின் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களால வந்து கொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு இவங்களும் ஒரு லேடி, இவங்களும் வந்து ஒரு அம்மா இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு இவங்களால வந்துட்டு உங்களை கொல்ல முடியாமல் வந்துட்டு இவங்களை வந்து போக விட்டுருப்பாங்க. இப்போ ஆரோ வந்துட்டு இந்த பேலஸில் இருக்க ஒரு ரூமில் தான் வந்து வச்சுருக்காங்க. அங்கே வர பிரின்சஸ் கிட்ட ஆரோ வந்துட்டு என்ன எதுக்கு வான்ஹூவா வந்து சூஸ் பண்ணாங்க அப்படிங்கமா வந்து கேட்க. அதுக்கு பிரின்சஸ் வந்துட்டு வான்ஹூவா அப்படிங்கிறது வந்து பனிஷ்மெண்ட் ஒன்றும் வந்துட்டு இல்லையா, அது உனக்கு ஹானர் தான். அதோட வந்துட்டு உனக்கு இது பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி குயின் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க நீ வான்ஹூவா ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சர்வன்ஸ் கிட்டேலாம் வந்து சொல்லி ஆரோக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விட வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஜெனரல் கிம் வந்துட்டு பேலஸ்க்கு வந்து வராரு. குயினை வந்து மீட் பண்ண. குயின் வந்துட்டு நான் வந்துட்டு வான்ஹூவா சிஸ்டமை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸே ஆரோவே வந்து வர சொல்கிறாங்க. ஆரோ பார்க்குற ஜெனரல் கிம்க்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஆரோ வந்து அப்படி திருன்னு வந்து முடிச்சுட்டு தான் வந்து நிற்கிறாங்க. இப்போ குயின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் 4 நாளில் வந்துட்டு இவங்க வந்து அவங்களோட பதவியை வந்து ஏற்றுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட பதவியிலேருந்து வந்து விலகிடலாம். அதுக்கப்புறம் ஹவரங்ஸை வந்துட்டு இவங்க வந்து பார்த்துக்குவாங்க. இவங்க வந்துட்டு அவங்களுக்கு வந்து லீடர்ஸாக வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. எல்லாம் கேட்குற ஜெனரல் கிம்க்கு வந்து இப்படி கடுப்பாகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சரி இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வேறு வந்து சொல்கிறாங்க. ஜெனரல் கிம்மும் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு குயினை பார்த்து இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வேணுமா, அப்போ ஹவரங்க வந்துட்டு நீங்கள் வந்து சிலாவோட ஃப்யூச்சருக்காக வந்துட்டு உருவாக்கலையா அப்படிங்கமா வந்து கேட்க. அதுக்கு குயின் வந்துட்டு அவங்கள வந்துட்டு நான் எனக்கு வந்து அடிப்பணிய
வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணேன் அப்படிங்கமா சொல்ல, அதுக்கு ஜெனரல் கிம் வந்துட்டு அது வந்துட்டு கண்டிப்பாக வந்து நடக்காது, உங்கள் விஷ் படி வந்துட்டு எதுவுமே வந்து நடக்க போகிறது கிடையாது. ஹவரங்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி அவங்க வந்து இருக்க போகிறது இல்லை அப்படிங்கமான்னு சொல்கிறாரு. இப்போ டாக் பேர்ட் வந்துட்டு ஜெனரல் கிம் கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து பேலஸ் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் அங்கே ஆரோ வந்து பார்த்தீங்களா, அவள் எப்படி இருக்கா அப்படிங்கமா வந்து கேட்க, ஜெனரல் கிம்மும் வந்துட்டு ஆமா நான் அவளை அவங்க வந்து பார்த்தேன், அவள் வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கா, இங்கே இருக்கிறத விட அவள் வந்து அங்கே நல்லா தான் வந்துட்டு இருக்கா அப்படிங்கமா வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ இதை கேட்கறதுக்கு தான் இங்கே வந்தையா அப்படிங்கமா வந்து கேட்க, அதுக்கு டாக் பேர்டு வந்து சொல்கிறான், நீங்கள் ஏன் வந்துட்டு எதுவுமே வந்து பண்ண மாட்டேறீங்க, குயின் பண்ணுறதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும்ல அப்படிங்கமா வந்து கத்த, அதுக்கு ஜெனரல் கிம் வந்துட்டு இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ சொல்கிற, குயினை வந்து ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு பதிலாக வந்துட்டு வேறு யாரையாவது அந்த பிளேஸில் வந்து உட்கார வைக்கணும், அவங்களும் வந்துட்டு இதையே வந்து ரிப்பீட் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு வந்து நீ சொல்கிறியா அப்படிங்கமா வந்து கேட்க, அதுக்கு டாக் பேர்டு வந்துட்டு ஒரு வேளை நான் வந்து அந்த பவருக்கு வந்து வந்தால் நான் வந்து கிங்கானால் வந்துட்டு என்னால் வந்து இதெல்லாம் வந்து மாற்ற முடியும்ல அப்படிங்கமா வந்து அவன் கேட்குறான். இப்போ ஹன்ஸோட தாத்தா இருக்கல, அவர் வந்து டான்ஸையே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த பாக்ஷில் வந்து மீட் பண்ண போனால், இந்த பாக்ஷில் வந்துட்டு உங்களை வந்து இப்போல்லாம் வந்து என்னால் வந்து மீட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் கிங்கோட ஹெட்டை வந்து உங்கள் கூட வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, நீங்கள் வந்து ஃபஸ்ட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசலாம் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு வந்து போயிடுறாரு. இது பார்க்குற டான்ஸைக்கு தான் வந்து பயங்கர கடுப்பாகுது. ஆனால் இந்த தாத்தா வந்துட்டு என்ன சொல்கிறாரு, நீ வந்து கேட்டியா கிங்கோட ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு, நீ வந்துட்டு இதை கண்டிப்பாக வந்து பண்ணி ஆகணும், அந்த பையனோட தலையை வந்து நீ கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கமான்னு சொல்கிறாரு. இப்போ ஹவரங் ஹவுஸில் இந்த ஹன்ஸ் இருக்கான்லாம் வந்து டாக் பேர்டை தேடிட்டே வந்துட்டு அவனோட ரூமுக்கு வந்து பார்க்குறான். ஆனால் அங்கேயும் வந்து டாக் பேர்டு வந்துட்டு இல்லை. இவன் எங்கே போனான் அப்படிங்கும்போது வந்து அவனுக்குள்ள வந்து பேசிகிட்டு இருக்கான். அதே ரூமில் தான் வந்துட்டு இந்த யூல் வந்து உட்காந்துருக்கான். அவனை வந்து இவன் கண்டுக்கவே இல்லை. யூல் வந்துட்டு ஏய் நான் இங்கே தாண்டா வந்து உட்காந்துருக்கேன், என்னை வந்துட்டு உனக்கு கண்டுக்கே தெரிலையா அப்படிங்கும்போது வந்து கேட்க, அப்போ வந்து அவன் என்ன கேட்குறான், ஆமா டாக் பேர்டு எங்கே, நீ அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறேன். இதை கேட்குற யூலுக்கு வந்து இப்படி கடுப்பாயிருது. இப்போ டாக் பேர்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து அவங்க அப்பா சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கேன். அங்கே வந்துட்டு ஹன்ஸு வந்துட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஒரு பாதை வந்துட்டு அதுவாக வந்து உருவாகிறதுல நம்ம அதில் வந்து நடக்க தான் வந்துட்டு அந்த பாதை வந்துட்டு உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக் பேர்ட் சொன்னதையே வந்துட்டு அவன்கிட்ட வந்து சொல்லிவிட்டு, நான் வந்துட்டு என்னோட கிராண்ட்பாக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறேன், என்னோட மனசில் என்னெல்லாம் வந்து இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த தடவை வந்து அவர்கிட்ட வந்து சொல்ல போகிறேன், என்னால் வந்துட்டு என்னோட அண்ணன் வந்துட்டு கஷ்டப்படுறத வந்துட்டு இனிமேல் என்னால் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கமான்னு சொல்ல, டாக் பேர்டு வந்துட்டு ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு அப்படிங்கமா வந்து கேட்க, அது ஹன்ஸு வந்து சொல்கிறான், உண்மையாலுமே வந்துட்டு நீ வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெசிவான பர்சன் தான்ப்பா, என்ன மாதிரி வந்து கோலக்கூடி வந்துட்டு உன்ன மாதிரி வந்து ஆக முடியுமா, என்னாலேயும் வந்துட்டு எனக்கான பாதையை வந்து உருவாக்க முடியுமா அப்படிங்கமா வந்து ஃபீல் பண்ணி பேச, டாக் பேர்டு வந்து அவனோட தோளில் வந்து கையை போட்டுட்டு, இங்கே பாரு உனக்கு வந்துட்டு என்ன தோணுதோ அதை வந்து நீ வந்து செய்யி, நான் வந்துட்டு உனக்கு துணையாக வந்துட்டு வருவேன் அப்படிங்கமா வந்துட்டு அவன் சொன்னான். இதை கேட்குற ஹன்ஸுக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக, இது நீ நிஜமாக வந்து சொல்கிற, ப்ராமிஸ் ஆவா, நீ எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்லாம் வந்து வாங்கிட்டு அங்கே எழுந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். இப்போ பிரின்ஸுக்கு வந்துட்டு அவரோட சர்வெண்ட் மூலமாக ஆரோ வந்து நாளைக்கு வந்துட்டு ஆல்ரெடி வாங்குவா இருந்தாங்களா, அதில் வந்துட்டு ஒருத்தவங்களோட நினைவிடத்துக்கு வந்து போகிறாங்க ப்ரே பண்ணுறக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அப்போ வந்து பிரின்ஸ் வந்து கேட்குறாரு, ஆமாம் நிஜமாலுமே வந்துட்டு அவங்க ஒருத்தர் வந்து கொண்டுட்டு தான் வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்வெண்ட்டை கேட்க, சர்வெண்ட் வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து ஒரு ரூமர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா வந்துட்டு அதில் ஒருத்தவங்களோட பாடி வந்துட்டு இது வரைக்கும் வந்து கிடைக்கவே இல்லை, அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு கூட வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கமா வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க அங்கே போயிட்டு ரிட்டன் ஆகும்போது வந்துட்டு ஆரோ எப்படியாவது வந்து அங்கேருந்து வந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்கள வந்து கண்காணாத இடத்துக்கு வந்துட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து அனுப்பிச்சி வச்சுருங்க, என்னோட அம்மானால் வந்து ஃபைன் பண்ணவே வந்து முடியாத இடத்துக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருங்க, அதுதான் வந்துட்டு என்னால் வந்து பண்ண முடிஞ்சது அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்காரு. பாண்டியோவையும் யூனையும் வந்து காட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து சிரிச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க. யூனுக்கு வந்து பயங்கர வெக்கம், இவன் வந்துட்டு இந்த பாக்ஷலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான், அதனால இந்த குட்ட உணவுனால வந்து அப்போ அப்படி இருந்திருப்பான் போல, இப்போ இவனுங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான்ல, ஸோ அதனால வந்து கொஞ்சம் மாறிட்டான் போல, அப்படியே பயங்கர ரொமான்ஸ் தான், அப்படியே ரெண்டு பேரும் வந்து கிஸ் எல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க. இப்போ இவன் வந்து இதெல்லாம் வந்து நினச்சிட்டு அப்படியே யூன் கொடுத்த கிஃப்ட்டையும் வந்து அப்படி பார்த்துட்டே வந்து சிரிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ கரெக்டாக அங்கே வந்து அந்த கிஃப்ட்டையும் வந்து பார்த்துறேன். இவன்கிட்ட வந்துட்டு நீ வந்து யூனை வந்து விரும்புகிறையா அப்படிங்கமா வந்து கேட்க, பேண்ட்ரி வந்துட்டு ஆமாம் அப்படிங்கமா வந்து சொல்ல, இவன் வந்து அவனோட சட்டையை பிடிச்சி, டே உனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியல, நீங்கள் வந்து ஒன்று சேர முடியாது, உன்னோட அப்பாவும் சரி என்னோட அப்பாவும் சரி இதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் தான் வந்து கஷ்டப்படுவீங்க அப்படிங்கமா வந்து சொல்ல, அதுக்கு பேண்ட்ரி வந்துட்டு நீ வந்து என்னையும் நினச்சி வந்து கவலைப்படுறியா அப்படிங்கமா வந்து கேட்குறான். இப்போ சோஹோ வந்துட்டு நான் வந்து யூனை நினச்சி வந்து கவலைப்படுறேன், ஏன்னா அவன் உன்னை நினச்சி வந்து கவலைப்படுவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹான்ஸ் வந்துட்டு இந்த டாக் பேர்ட் சொன்னதை அப்படியே வந்து யோசிச்சுட்டே வந்துட்டு ஹாப்பியாக நடந்து போயிட்டுருக்கான். ஒரு பையன் வந்துட்டு இதை உங்ககிட்ட வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சலை வந்து கொடுக்குறான். இவனை வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து டான்ஸேக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து இருக்குது, அது அவங்க கிராண்ட்பா தான் வந்து எழுதியிருக்காரு. இப்போ டான்ஸே வந்துட்டு எதையோ யோசிச்சுட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். இந்த ஹன்ஸ் வந்து அந்த இதுக்கு வந்துட்டு இதை வந்து கிராண்ட்பா வந்து உனக்காக தான் வந்து அனுப்பியிருக்காரு, ஆனால் அதை எதுக்கு எனக்கு அனுப்பி உங்ககிட்ட வந்து கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரில அப்படிங்கமா சொல்லி அந்த பார்சலை வந்து கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து
வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்க போக இந்த டான்ஸை வந்து கொடுக்க மாட்டேங்கிறான். நீ இப்போல்லாம் வந்து இந்த ஸ்வாட் ட்ரைனிங் வந்து சரியாகவே வந்து எடுத்துக்கிறதுல ஓடி ஓடி வந்து போயிடறேன். இது வந்து கிராண்ட் பாக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை அடி வந்து பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரியல, ஒழுங்காக அதை போய் பாரு அப்படிங்கமான்னு சொல்ல ஹன்ஸு வந்துட்டு இனிமேல் அப்பெல்லாம் வந்து நடக்காது அப்படிங்கமான்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து கிளம்ப டாக் பேர்டு அந்த பக்கமாக நடந்து போகிறத பார்த்தோன்னே வந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் டாக் பேர்ட்டை வந்து பேசிட்டு அப்படியே வந்து நடந்து போக ஆரம்பிச்சிடான். இதையும் வந்து டான்ஸை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான், அவன் கிராண்ட்பா வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு, நான் சொன்னதை வந்து நீ வந்து பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நானும் வந்து செத்துருவேன், ஹன்ஸுவே வந்துட்டு சாகடிச்சிருவேன் அப்படிங்கமா சொல்ல அதுக்கு டான்ஸே வந்துட்டு அவன் எதுக்கு வந்து சாகணும், அவன் என்ன தப்பு பண்ணுனா அப்படிங்கமா வந்து கேட்க அதுக்கு கிராண்ட்பா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வந்துட்டு இன்றைக்கி எவ்வளோ இன்சல்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து பார்த்துட்டே இருந்தேல, அப்படி வந்துட்டு சூக் ஃபேமிலி வாழ்றதை வந்துட்டு நான் வந்து விரும்பலை அப்படிங்கமா வந்து சொல்லிவிட்டு ஒரு பாய்சன் பாட்டிலை வந்து எடுத்துக்காட்டி இதை வந்துட்டு உன்னோட ஸ்வேடில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அவன் கூட வந்து ஃபைட் பண்ணி ஒரு சின்னதாக வந்துட்டு அவன் உடம்புல ஒரு கட்டானா கூட வந்து போதும், இந்த பாய்சன் வந்து அவனை வந்து சாகடிச்சிடும், நீ வந்து கிங்கை கொள்றதுல வந்துட்டு ஒரு வேளை நீ ஃபெயில் ஆன அப்படின்னா வந்துட்டு நான் வந்து இதே பாய்சன் வந்து குடிச்சிட்டு நானும் சேர்த்துருவேன், ஹன்ஸுவே வந்து சாகடிச்சிடுவேன் அப்படிங்கமா வந்து சொல்லுவார். இப்போ அதை தான் வந்துட்டு இவனுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இப்போ டாக் போர்டு வந்துட்டு இப்படி தனியாக ஏதோ ஸ்வாட் ப்ராக்டிஸ் மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ டான்ஸே வந்துட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து என் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கமா அது கேட்க டாக் போர்டு வந்து ஓகே அப்படிங்கமா சொல்லிடுறான். இப்போ டான்ஸே என்ன பண்ணுறான், அந்த பாய்சன் வந்து அவனோட ஸ்வாடில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்காக வந்துட்டு போய் நிற்கிறாங்க. டான்ஸே வந்து டாக் போர்டை பார்த்து சாரி மாஸ்டர் அப்படிங்கமா வந்து சொல்ல அதுக்கு டாக் போர்டு வந்து எதுக்காக நீ இப்போ வந்து சாரி கேட்குறேன், நான் உனக்கு வந்து எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ வந்துட்டு என்னோட சர்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கலாம், ஆனால் வந்துட்டு நீயும் நானும் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒன்று தான் அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இப்படி 2 பேரும் வந்துட்டு அந்த ஸ்வாட் ஃபைட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டான்ஸே வந்து டாக் போர்டு கூட வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் பண்ணுறா. டாக் போர்டுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. டான்ஸே வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், இங்கே இதில் வந்துட்டு தோத்தரவே வந்து கூடாது, ஒரு சின்ன அடி கூடி வந்து படாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் வந்துட்டு என்னால் உங்களுக்கு வந்து பண்ண முடிஞ்சது அப்படிங்கமா வந்து சொல்ல டாக் பேர்டு வந்துட்டு நீ என்னை விட வந்து நல்லா தான் வந்து ஸ்வாட் ஃபைட் வந்து பண்ணுவேன், எதுக்காக நீ வந்துட்டு இவ்வளோ சீரியஸாக வந்து இருக்கிற அப்படிங்கமா வந்து கேட்க இப்போ டான்ஸே வந்துட்டு ஒரு வேளை வந்துட்டு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு சந்தர்ப்பம் கிடச்சா என்னை வந்து கொன்றுங்க, நானும் அதே தான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணுவேன் அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக டாக் பேர்டு கூட வந்து ஃபைட் பண்ணால் டாக் பேர்டுக்கு வந்து ஒன்றுமே பண்ணல. அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவனை வந்து அப்போஸ் பண்ணான். ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவனாலேயும் வந்து முடியல, அவனோட ஸ்வாடெல்லாம் வந்து கீழே விழுந்தது. இவனுக்கு இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத தூரத்துலேருந்து வந்து ஹன்ஸு வந்து பார்க்குறான். அப்போ தான் வந்து அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான், ஆக்சுவலாக அந்த லெட்டர் வந்துருக்குல்ல அதை வந்து இவனும் வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துருப்பான். அதில் வந்து என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா, நீ அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எழுதியிருக்கும். இப்போ தான் வந்து அவனுக்கு புரியுது யாரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. டான்ஸை வந்து அப்படியே டாக் பேர்டை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து வர இந்த ஹன்ஸ் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு டாக் பேர்டு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாடை வந்து இவன் வந்து பிடிச்சிடறான். அவன் கை வந்து கட்டாயி அப்படி பிளட்டெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருது. இப்போ டான்ஸே வந்துட்டு என்ன நீ வந்துட்டு பண்ணுற அப்படிங்கமா வந்து கேட்க ஹன்ஸு வந்துட்டு நீ என்ன வந்து பண்ணுற, எதுக்கு நீ இப்படி வந்து பண்ணுன அப்படிங்கமா வந்து கேட்க டான்ஸை வந்துட்டு விடு, சொல்கிறத கேளு ஹன்ஸு அப்படிங்கமா சொல்ல ஹன்ஸு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒருவேளை நான் இப்போ வந்துட்டு இதை விட்டேன் அப்படின்னா நீ மறுபடியும் வந்துட்டு டாக் பேர்டை வந்து அட்டாக் பண்ணுவேன், வந்துட்டு கிராண்ட்பா அனுப்பின ஆயில் வந்துட்டு உன்னோட ஸ்வாடில் வந்து அப்ளை பண்ணியிருக்க அப்படிங்கமா வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து கீழே விழுந்தனா. டாக் பேர்டுக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. இப்போ ஹன்ஸு வந்து டான்ஸை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணுன டான்ஸே, நீ நல்லவன் அப்படிங்கமா சொல்லிட்டு அப்படியே வந்து மயங்க வந்து ஆரம்பிச்சிடறான். பார்க்குற டாக் பேர்டு வந்து டான்ஸை பார்த்து நீ என்னடா வந்து பண்ணுனா அதில் என்னதான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கமா வந்து கேட்க அவனும் வந்துட்டு இது வந்து பாய்சன் அப்படிங்கமா வந்து சொல்கிறான். உடனே இதை கேட்டோன்னே டாக் பேர்டு வந்து அப்படி ஹன்ஸு தூக்கிட்டு அங்கேருந்து இப்படி ஓட ஆரம்பிச்சானா. டான்ஸை வந்து நம்ம இப்படி வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு இப்படி உட்காந்துறான். இப்போ ஹன்ஸ் வந்து இப்படி டாக் பேர்ட்டை வந்து அப்படி பேசிக்கிட்டே இருக்கான். வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, சன்பு நான் வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கேன், ஆரா கிட்ட தானே வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு என்னோட காயத்தை வந்து சரி பண்ணிடுவாங்க, ஆனால் நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒன்றே ஒன்று வந்துட்டு சொல்லணும், நீ சொன்னையில் எப்போவுமே வந்துட்டு நீ எனக்கு துணையாக வந்து இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சரிதான், அதோட என்னோட அண்ணன் வந்து இப்படி பண்ணுனா அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நீ அவனை வந்து தயவுசெய்து வந்து வெறுத்துறாத ஓகேவா அப்படிங்கமா வந்து கேட்க டாக் பேர்டு வந்து நான் அப்படிலாம் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கமான்னு சொல்கிறான். ஆனால் ஹன்ஸ் வந்துட்டு அதுக்கு மேலே வந்து பேசவே இல்லை. ஆமாம், ஹன்ஸ் வந்துட்டு டாக் பேர்டு கையில் இருக்கும்போதே வந்துட்டு இறந்து போயிட்டான். இதை வந்து டாக் பேர்டுனால வந்து ஏற்றுக்கவே முடியல. அவன் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து கத்தி அழுதுட்ருக்கான். இப்போ அப்படியே வந்துட்டு அவனை இந்த கிளாஸ் ரூமுக்கு வந்து தூக்கிட்டு வரேன். அதை பார்க்குற ஜெனரல் கிம்மு மற்றவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்ருக்கேன். இங்கே ஹன்ஸு கொண்டு வந்து அப்படியே வந்து கீழே வந்து படுக்க வைக்கிறான். ஜெனரல் கிம்மு வந்துட்டு ஹன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து இறந்துட்டான் அப்படிங்கிறத
வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. டான்ஸேவும் வந்துட்டு ஹன்ஸு வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணினா, ஆனால் அதுவே வந்துட்டு அவன் சாகருக்கு வந்து காரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவனால் வந்து அதை தாங்கவே முடியல. சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணும்போது அங்கே கரெக்டாக வந்து டாக் பேர்டு வந்து வந்தானா, எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் தான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தயவு செய்து வந்துட்டு இப்படி வந்து பண்ணாத, உன்னோட ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு நல்லாவே வந்து புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை வந்து எடுத்து காட்டி, டான்ஸே இது வந்துட்டு ஹன்ஸு வந்துட்டு உன்னோட கிராண்ட்பாக்காக வந்து எழுதின லெட்டர், ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து நீ தான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி டான்ஸேட்ட வந்து அதை கொடுத்துட்டு, இங்கே பாரு டான்ஸே, இதனாலெல்லாம் வந்துட்டு நான் வந்து உன்னை வந்து வெறுத்துற மாட்டேன், நீ எப்போவுமே வந்துட்டு என்னோட ஹெட்டு தான் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ அந்த லெட்டரில் கிராண்ட்பா நான் தான் ஹன்ஸு, நான் வந்து ஹவரிங் ஹவுஸில் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து அனுப்பிச்சி வச்சிங்க, ஆனால் இப்போ வந்துட்டு இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு, இங்கே எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டும் வந்து கிடச்சிருக்கான், அவன் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தான் நம்மளோட பாதையை வந்து நம்ம தான் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு ஹவரிங் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் வந்து நம்மளோட ஃபேமிலி நேமு பவர் இதை பற்றிலாம் வந்து யோசிக்க போகிறது கிடையாது, நான் வந்து ஹவரங்காக வந்து வாழ போகிறேன். நான் வந்து இந்த லெட்டர் உங்களுக்கு எழுதிருக்கு காரணமே வந்துட்டு இனிமேல் வந்து நான் செய்கிற தப்புக்கான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நானே வந்து ஏற்றுக்கிறேன், என்னோட அண்ணனை வந்து நீங்கள் வந்து பனிஷ் பண்ணாதீங்க, ஏன்னா அவன் வந்துட்டு எந்த ஒரு தப்புமே வந்துட்டு பண்ணலை, எனக்கு வந்து இந்த போண்டாங் சிஸ்டம் பற்றிலாம் வந்துட்டு எதுவும் பெருசாக வந்து தெரியாது, ஆனால் என்னதான் இருந்தாலும் வந்துட்டு டான்ஸே வந்துட்டு என்னோட அண்ணன், அவன் தான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு என்னோட சைடில் வந்துட்டு இருப்பான், நான் வந்துட்டு உண்மையாக ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னா அதுவும் வந்துட்டு அவன் தான் அப்படிங்கிற அந்த லெட்டரில் வந்து எழுதிப்பான். இதை படிக்கிற டான்ஸே வந்து அப்படி கதறி வந்து அழுதுட்டுருக்கான். இங்கே வந்துட்டு அவனோட ஃபியூனரல் வந்து நடந்துட்டுருக்கு. அப்போ ஜெனரல் கிம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களுக்கு வந்து அழணும் அப்படின்னு சொல்லி வந்து தோணுச்சு அப்படின்னா இப்போவே வந்து அழுதுருங்க, ஏன்னா வந்துட்டு சிலாவில் வந்து இன்னும் வந்துட்டு நிறைய பர்சன்ஸ் வந்து இருக்காங்க, உங்களை வந்துட்டு அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இது வந்துட்டு மறுபடியும் வந்து நடக்கக்கூடாது, உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டே வந்துட்டு நீங்கள் வந்து இழந்துடக்கூடாது, மற்றவங்கள வந்துட்டு உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து விடாதீங்க, உங்களோட டிசிஷன்ஸை வந்துட்டு நீங்களே வந்து எடுங்க, நீங்கள் வந்து செஸ் போர்டில் இருக்கிற காயின்ஸ் மாதிரி வந்துட்டு கிடையாது, நீங்கள் எல்லாமே வந்து சுதந்திரமானவங்க, நீங்கள் வந்து ஹவரங்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு எப்போவுமே வந்து மறந்துடாதீங்க அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹன்ஸோ நினச்சி வந்து அப்படி பயங்கரமாக வந்து அழுதுட்டுருக்காங்க. ஹன்ஸோட கிராண்ட்பாவும் வந்துட்டு தன்னோட பெயரை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து இப்படி ஒரு காரியத்தை வந்து செய்ய சொன்னார், ஆனால் அவனே வந்துட்டு இப்போ இல்லை அப்படிங்கிறத நினச்சி வந்துட்டு அவரும் வந்து ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டுருக்காரு. இப்போ குயினுக்கும் வந்துட்டு ஹன்ஸ் வந்து இறந்தது வந்து இந்த கமாண்டர் மூலமாக வந்துட்டு தெரிய வருது, ஆனால் சன்புக்காக தானே வந்து இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு, அப்போ சன்வுவை தான் வந்து எல்லோரும் கிங்குன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நல்லாவே வந்து தெரியுது அப்படிங்கன்னு சொல்ல, அப்போ கமாண்டர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து சிம்பிளான விஷயம் கிடையாது, ஏன்னா வந்து பீப்புள் எல்லாருமே வந்து சன்வு தான் வந்து கிங் அப்படிங்கிறத வந்து நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களோட ரெசைன்மெண்ட்டும் வந்துட்டு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே தான் வந்துட்டு போகும், பின்னாடி வந்துட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு குயினை வந்து மீட் பண்ணக்காக அந்த பாக்ஷல் வந்து வந்திருக்காரு. குயினை வந்துட்டு மீட் பண்ண அந்த பாக்ஷல் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் வந்து தோத்துட்டேன், நீங்கள் வந்து பேசினதுக்கப்புறமா வந்துட்டு அதெல்லாம் பற்றி வந்து நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், சிலாவோட ஃப்யூச்சர் நினச்சி வந்துட்டு எனக்கும் தான் வந்து நிஜமாலுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து கேர் இருக்குது, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு நீங்கள் வந்து அரியணையில் வந்து கீழே இறங்குங்க அப்படிங்கமான்னு சொல்கிறாரு. குயின் வந்து ஒன்றுமே போல இந்த ஆள் இப்போ என்னடா வந்து சொல்கிறாரு அப்படிங்கமாதிரி அவங்க யோசிச்சுருக்கா. திடீர்னு பார்த்தா இந்த பாக்ஷலோட ஆட்கள் எல்லாருமே அப்படி கும்பலாக வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இவங்க வந்து ஒன்றுமே போல நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கமா அந்த கேட்க, அதான் வந்துட்டு கிங் வந்து வந்துட்டார்ல, அப்புறம் எதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்து அரியணையில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் மட்டுமே வந்துட்டு கஷ்டத்தெல்லாம் வந்து தாங்கிட்டு இருக்கணும், இனிமேல் வந்துட்டு அவர் வந்து பார்த்துக்குவார், நீங்கள் இனிமேல் வந்துட்டு இந்த அரியணை வந்து தரமாட்டேன்னு சொல்லி டிலே பண்ணுறதுல வந்து எந்த ஒரு ரீசனும் வந்துட்டு இல்லை, நீங்கள் வந்துட்டு கீழே தான் வந்து இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கும்பலாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. இந்த குயினுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே வந்து தெரில. பாக்ஷில் வந்து அப்படியே மனசுக்குள்ள வந்து யோசிச்சு பார்க்குறேன், நீங்கள் வந்து ரியல் கிங்கை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து ஃபேக்கிங்கை வந்து உருவாக்குனீங்க, இப்போ நான் அந்த ஃபேக்கிங்கே வந்துட்டு ரியல் கிங் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஷலோட பிளான் தான் போல இதுவும். ஆரை வந்து அவங்க கூட இருக்க சர்வன்ஸ் கூட எல்லாம் வந்து இப்படி வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து இந்த பிரின்சஸ் வந்துட்டு ஓ உனக்கு இங்கே கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிட்டாங்களா, ஆனால் நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக வந்து இருக்க, வெளியில் வந்து உன்னோட அண்ணன் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையான்னு கூட வந்து உனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கமான்னு சொல்ல, ஆரை வந்துட்டு என்ன சொல்கிறீங்க அவனுக்கு ஏதாவது வந்து பிரச்சனையா அப்படிங்கமா வந்து கேட்க, அவனை வந்து கிங்குன்னு நினச்சி வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிரின்சஸ் சொல்கிறாங்க. உடனே ஆரோ வந்து அமைதியாக இருக்க பார்த்துட்டு என்ன நீ வந்துட்டு எதுவுமே வந்து கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஆரோ வந்துட்டு இல்லை அவன் வந்து நல்லா தான் வந்துட்டு இருப்பான், எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது
அப்படிங்கமா வந்து சொல்கிறாங்க. உன்னை பிரின்சஸ் வந்து இப்படிலாம் வந்து நீயே வந்து நினச்சிக்கிட்டு உன்னை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறியா அப்படிங்கமா வந்து கேட்க, ஆரோ வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து பண்ணி என்னை வந்து இரிட்டேட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க, ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து விழமாட்டேன் அப்படிங்கமா அவங்க சொல்கிறாங்க. பிரின்சஸ் வந்து அப்படியே வந்து கடுப்பாகுது. நாளைக்கு வந்து ப்ரே பண்ணுறக்காக நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படிங்க வந்து கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போயிடறாங்க. இப்போ தான் வந்துட்டு மாஸ்டர் ஹாஞ்சி வந்துட்டு அந்த வில்லேஜில் இந்த ப்ராப்ளம்லாம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு இங்கே கேபிட்டலுக்குள்ளே வந்து வராரு. அவர் மீட் பண்ணுற டாக் போர்டோட அப்பா வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட பொண்ணை வந்துட்டு வான்ஹுவா வந்து ஆக்கிட்டாங்க குயின் அப்படிங்கமா வந்து இன்ஃபார்ம் பண்ணி இவருக்கு வந்து அப்படி கோவமாக வந்துட்டு வருது. அதோட டாக் போர்டோட அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்துட்டு உங்களோட பையனை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னோட பையனை வந்துட்டு கிங்காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கமா சொல்கிறாரு. இப்போ தான் வந்துட்டு இவருக்கு புரியுது டாக் போர்டு வந்துட்டு இவரோட ஒரிஜினல் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மாஸ்டர் ஆஞ்சி வந்துட்டு பேலஸ்க்கு வந்து இப்படி குயினை வந்து மீட் பண்ணி நீ என்னோட பொண்ணை வந்துட்டு வான்குவா ஆக்கிட்டியா அப்படிங்கமா வந்து கேட்க, குயினை வந்துட்டு வான்குவா வந்து ஹவனங்ஸ்க்கு வந்து லீடர்ஸ், ஸோ அதனால் வந்து அது அவளுக்கு ஹானர் தானே அப்படிங்கமா வந்து கேட்க, அதுக்கு மாஸ்டர் ஆஞ்சி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இன்னமும் வந்துட்டு என் கூட வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அப்படிங்கமா வந்து கேட்க, குயின் வந்துட்டு நான் இந்த கண்ட்ரியோட குயின், அரியணை வந்து காப்பாற்ற இதை தவிர வந்துட்டு எனக்கு வேறு வழியே வந்து தெரியல அப்படிங்கமா வந்து சொல்ல, அதுக்கு ஆஞ்சி வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ நினைக்கிற மாதிரி வந்துட்டு உன்னோட பையன் வந்து அந்த அரியணையில் வந்து உட்கார போகிறதே வந்து கிடையாது, நான் என்னோட பையனை வந்துட்டு கிங்காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கமா சொல்ல, குயின் வந்துட்டு எப்படி ஒரு சாதாரண மக்கள் இருக்க ஒரு பர்சன் வந்துட்டு அரியணையில் வந்து உட்கார முடியும் அப்படிங்கமா வந்து கேட்க, நான் நினைக்கிறேன் உனக்கு வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சிலாவோட அரியணையில் வந்து உட்காரதுக்கு எல்லா ரைட்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல, குயின் வந்துட்டு என்ன ரைட்ஸு அப்படிங்கமா வந்து கேட்குறாங்க. அப்போ தான் ஆஞ்சி வந்து சொல்கிறாரு, நீ வந்துட்டு முதல்ல இந்த வான்ஹுவாவில் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்து சாகடிக்காம விட்டேல, அதோட உன்னோட அண்ணன் ஹுவி இருக்கார்ல, அவங்க 2 பேரோட பையன் தான் வந்துட்டு இந்த டாக் பேர்ட், அவனும் வந்துட்டு உங்களோட ராயல் ஃபேமிலியை வந்து சேர்ந்தவன் தான் அப்படின்னு பயங்கர ஷாக்கான விஷயத்த வந்துட்டு இப்படி சிம்பிளாக சொல்லிட்டு அவர் வந்து போயிடறாரு. இந்த குயினுக்கு வந்து இப்படி ஷாக் வந்து தாங்கவே முடியல. அவங்க அப்படியே ஷாக்காகி அவங்க வந்து அப்படி கீழே வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ குயினுக்கு வந்துட்டு இந்த உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு ஆரோவும் இந்த பிரின்சஸும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்து டாக் பேர்ட் கண்டிப்பாக வந்துட்டு வருவான், அங்கே வச்சு அவனை வந்து நீ வந்து கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டர்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆரோவும் பிரின்சஸும் வந்துட்டு அந்த வான்ஹுவாவில் இந்த ஃபர்ஸ்ட் இருந்தவங்களோட இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு அப்படியே வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வந்து ப்ரேயெல்லாம் பண்ணி முடிச்சோடனே இந்த பிரின்சஸ் வந்து ஆரோ பார்த்து வந்து என்ன சொல்கிறாங்க, நீ தான் வந்துட்டு உன்னோட அண்ணன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருக்கியா, ஆனால் வந்துட்டு உன்னால தான் வந்துட்டு அவனுக்கே வந்து கஷ்டம் வந்துட்டுருக்கு, நீ அவன் கூட இருக்கனால தான் வந்துட்டு அவனுக்கு வந்து டேஞ்சராகவே வந்துட்டு இருந்துட்டுருக்கு அப்படிங்கமா வந்துட்டு அவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு பேசிக்கிறாங்க. இதை கேட்குற ஆரோக்கு வந்து அழுகையே வந்துது. அவங்க வந்து அங்கேருந்து வந்து அப்படி தனியாக வெளியில் வந்து நின்று யோசிச்சுட்ருக்கேன். அங்கே வந்து டாக் பேர்ட் வந்து கரெக்டாக வந்தாரான். ஆரோ அவனை பார்த்தோன்னே நான் இங்கே தான் இருக்கேன்ட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கமா வந்து கேட்க, நீ வந்துட்டு எங்கே இருந்தாலும் வந்து நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கமா பேசிட்டு அவன் வந்து அப்படி பக்கத்தில் வரேன். அப்போ வந்து இந்த கமாண்டர் வந்துட்டு டாக் பேர்டை கொள்றக்காக அந்த அம்பை வந்துட்டு விட அதை வந்து ஆரோ பார்த்துறாங்க. இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி வந்து போய் நிற்க, இவங்க மேலே வந்து அந்த அம்பு வந்து பட்டுது. இவங்க அப்படியே வந்து மயங்கிடுறாங்க. இந்த டாக் பேர்டுக்கு வந்து என்ன பண்ணனே தெரியல. அவன் கண்ணு திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்தி அழுதுட்டு இருக்கான். இப்போ இந்த பேலஸில் வந்து காட்டாங்க. அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த குயினை பார்த்து, இன்னும் எதுக்காக வந்து நீங்கள் அரியணையில் வந்து உட்காந்துருக்கீங்க, தயவுசெய்து வந்து இறங்குங்க, ரியல் கிங்கை வந்து வர சொல்லுங்கள், பீப்புள் எல்லாருக்குமே வந்துட்டு கிங் யார் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியும், இனிமேல் வந்துட்டு குயின் வந்துட்டு எவ்வளோ நாள் தான் வந்துட்டு இந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ணுறது, வாரில் போய் ஃபைட் பண்ணுற ஒரு ரியல் கிங் தான் வந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்படிங்கமா வந்துட்டு எல்லோரும் வந்து கத்திட்டு இருக்காங்க. இந்த குயினுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே வந்துட்டு தெரில. அப்போ பார்த்தா பேலஸோட டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே யாரோ வந்துட்டு உள்ளே வராங்க. யாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த பிரின்ஸ் தான் வந்துட்டு கிங்காக வந்துட்டு உள்ளே வராரு. இதை பார்க்குற குயினுக்கு, பாக்ஷலுக்கு, மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பயங்கர ஷாக்கு. சிலர்லாம் வந்துட்டு யாடா இவர் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அப்படியே எல்லாரும் முன்னாடி வந்து நின்றுட்டு, நான் தான் வந்துட்டு சிலாவோட கிங் சின்யாங் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எல்லாரும் அப்படியே வந்து ஷாக்காக வந்து பார்க்குறதோட வந்துட்டு இந்த எபிசோடு வந்து முடியுது. சாரி, இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெருசாகிடுச்சு. ஆனால் உண்மையாலுமே வந்துட்டு இந்த எபிசோடு வந்துட்டு இவ்வளோ பெருசாக வந்து போட்டு தான் வந்துட்டு ஆகணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப எமோஷனலான எபிசோடு தான் வந்துட்டு இது. அதோட நிறைய உண்மைகளும் வந்துட்டு வெளியில் வந்து வந்திருக்கு. சரி, எப்படியோ வந்துட்டு பிரின்ஸ் வந்து கிங் ஆகிட்டாரு. இனி அவர் வந்து என்னென்னலாம் வந்து பண்ண போகிறாரு, இதுக்கிடையில் டாக் பேர்டு வந்து நான் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவன் வந்து என்ன பண்ண போகிறான், அவரை வந்து பொழைச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்து லைக் பண்ணுங்கள். அதோட வாய்ஸ் ஆஃப் அக்னி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து தட்டுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அக்னி.